දැන් අපි ඔය මන්නාරමේ සුළං වලින් විදුලි බලාගාරයක් හදනවනේ. தற்போது மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. நாம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளோம். நாம் எத்தனை ரூபாவிற்கு கொள்வனவு செய்கிறோம்? $4.57 ரூபாவில் கூறினால் சுமார் 13 ரூபாய். இதே போன்றதொரு காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை மன்னாரில் நிர்மாணிக்க ரணில் விக்ரமசிங்கவினர் முயற்சித்தனர். அந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து $8.26க்கு நாம் கொள்வனவு செய்கிறோம். அதாவது 25 ரூபாவிற்கு. அவ்வாறு கொள்வனவு செய்ய வேண்டுமா? மின்சாரத்தின் விலை இரட்டிப்பாக அதிகரிக்கும் அல்லவா? நாம் அந்த விலையில் கொள்வனவு செய்ய மாட்டோம் என கூறினோம். இல்லை, எப்படியாவது அதனை கொள்வனவு செய்யுங்கள் என முன்னாள் ஜனாதிபதி கூறுவதை கண்டேன். அதாவது முன்கூட்டியே ஒரு தொகையை வாங்கியிருப்பார்கள் போன்றுள்ளது. நாம் கொள்வனவு செய்ய மாட்டோம். எவர் பகைத்துக் கொண்டாலும் எவர் விட்டு சென்றாலும் ஒரு மின்சார அலகை 25 ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய மாட்டோம். 13 ரூபாவிற்கு கொள்வனவு செய்வதற்கான இளமை இருக்கும் போது அவ்வாறு கொள்வனவு செய்வதாக இருந்தால் அது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களின் கீழ் மாத்திரமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அவ்வாறு செய்ய முடியாது. 13 ரூபாவிற்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றால் ஏனையவர்களும் அவ்வாறு செய்ய முடியும். முன்னரும் 13 ரூபாவிற்கே இருந்தது. எஞ்சிய தொகை பகிரப்படுகிறது. அதுவே நடக்கிறது. பெலவத்த சீனி தொழிற்சாலைக்கு தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாகவும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார். මම ඔයගලන්ට දත්තට කීපයක් කියන්නම්. මොකද්ද මේ පළවත්තට වෙලා තියෙන්නේ? සාමාන්‍යයෙන් මේ රටේ නිෂ්පාදනය කරපුවා பெலவத்தவிற்கு என்ன நடந்துள்ளது என்பதை கூறுவதற்காக நான் சில தரவுகளை உங்களிடம் முன்வைக்கிறேன். பொதுவாக நாட்டில் உற்பத்தி செய்தால் 18% வரி விதிக்கப்படும். பெலவத்த நிறுவனம் நீண்ட காலமாக வரி அரசாங்கத்திற்கு செலுத்தவில்லை. அவர்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி நிலுவை 702 மில்லியன் ரூபாவாக உள்ளது. செஸ் வரியையும் பெலவத்த நிறுவனம் செலுத்தவில்லை. அந்த வரியையும் பல வருடங்களாக செலுத்தவில்லை. 215 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது. மற்றும் ஒரு 2.3% வரி உள்ளது. அந்த வரியும் 1460 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. அது மாத்திரமல்ல, 1221 மில்லியன் ரூபாய் கடனை செலுத்த வேண்டியுள்ளது. வருமான வரி 166 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. லாப பங்கு 407 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. வங்கிக் கடன் மிகைப்பற்று 763 மில்லியன் ரூபாய் உள்ளது. உரம் உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்தமைக்கான 400 மில்லியன் ரூபாய் உள்ளது. அனைத்தையும் சேர்த்தால் சீனி நிறுவனத்தின் மொத்த கடன் தொகை 3946 மில்லியன் ரூபாவாகும். அதாவது 394 கோடி ரூபாய் கடன் உள்ளது. இந்த அளவு சீர்குலைத்துள்ளனர். பிரேசிலில் சீனி உற்பத்தி செய்யப்பட்டு துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கப்பலில் ஏற்றப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு கொழும்பு துறைமுகத்திலும் வைக்கப்பட்டு செவனகலவிற்கு வரும்போது 1 கிலோகிராம் சீனியின் விலை 190 ரூபாய். சீனி செவனகலவிற்கு வரும்போது அதன் விலை 250 ரூபாய். இவ்வாறு தொழிற்சாலைகளை நடத்தி செல்ல முடியுமா? ஆனால் நமக்கு கால அவகாசத்தை வழங்குங்கள். அது மாத்திரமல்ல, EPF, ETF செலுத்தவும் இல்லை. 166 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இதனை சீர்குலைத்துள்ளனர். ஆகவே அதன் ஊழியர்களுக்கு நான் கூறுகிறேன், நாம் உங்களது பிரச்சனையை நியாயமான முறையில் தீர்த்து வைக்கிறோம். ஆனால் மீண்டும் தொழிற்சாலை வீழ்ச்சியடையும் வகையில் நாம் தீர்க்கப் போவதில்லை. சீன நிறுவனம் லாபமடையும் நிலைக்கு உயர்த்தும் வகையிலேயே திட்டத்தை வகுத்துள்ளோம். கரும்பின் பெறுமதி, களஞ்சியத்தில் உள்ள சீனியின் பெறுமதி, தொழிற்சாலையின் பெறுமதி அனைத்தையும் சேர்த்தாலும் கடனே கூடுதலாக உள்ளது. பெலவத்த தொழிற்சாலையை யாருக்காவது விற்பனை செய்வதாக நாம் முடிவெடுத்தோம் என வைத்துக் கொள்வோம். அவ்வாறு செய்ய போவதில்லை. அப்படி நினைத்தால் விற்பவருக்கு தொழிற்சாலை, சீனி, கரும்பு எல்லாவற்றையும் கொடுத்து கையிலும் பணம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் வாங்க மாட்டார்கள். இந்த அளவில் இதனை சீர்குலைத்துள்ளனர். நாம் இந்த நிறுவனங்களை கட்டி எழுப்புவோம். அதற்கு கால அவகாசம் வழங்குங்கள். விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சிறந்த அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த பெலவத்த சீனி தொழிற்சாலையை கட்டி எழுப்புவோம். அதற்கு கால அவகாசம் தேவை. ඒ පිළිබඳ අපිට යම් කාලයක් අවශ්‍යයි.